மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஓகேங்களா. ஸோ அதில் புக்கில் இருக்கும் இல்லையா 10th 6th 10th + 12th அதை தான் நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெடியாக இருக்கீங்களா எல்லாம்? வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதான் 10th புக்ல இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நான் கொஸ்டின் கேட்குறேன், அப்படி ஆன்சர் இந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா பாருங்க. ஓகேங்களா, இல்லை நான் சொல்றேன். ஓகே, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் USA. எந்த ஆண்டு எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது? 1946 உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேபினெட் மிஷன் அது. ஓகேங்களா. அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபையிலிருந்து மொத்த மாகாண பிரதிநிதிகள், ப்ரொவின்சியல் அவங்க யாரு? 292. நடுவில் ஒரு 9 முடிஞ்சு போச்சு விடுங்க. அடுத்து இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 292வா, அடுத்து 93, அடுத்து 1, அடுத்து 3ன்னு வரும். இல்லை இப்படி நினைச்சோங்க, 3 1. ஓகேங்களா. ஸோ 292 இது பாத்தீங்கன்னா 92ன்னு வருதா. இது பாத்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள். 93ன்னு வருதா. 93 பாத்தீங்கன்னா சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93. அடுத்து 3 மட்டும் தான் வருது. 3 பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான், சாரி மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில். ஓகேங்களா. 1 தான் வந்து பலுச்சிஸ்தான். ஓகேங்களா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு யோசிக்கும் இப்படிதான் டக்குன்னு தோணுச்சு. ஸோ 292, 93, 3 1. ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசு, அடுத்து பாத்தீங்கன்னா 3 பாத்தீங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள், நிர்ணய சபைக்கு மாகாண முதன்மை ஆணையர்கள். அடுத்து 1 பார்த்தோன்னா பலுச்சிஸ்தான். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு? இது மனப்பாடம் பண்றீங்கன்னாவே இது மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா. எப்படி பாருங்க, ஆட் பண்ணீங்கன்னா 389ன்னு வரும். வேற ஒன்றும் இல்லை, அதுதான் மொத்தம் அப்படின்னு இருக்காங்க. 389 முடிஞ்சுங்களா. அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றது? 9/12/1946. இதெல்லாம் வந்து அசால்ட்டா உங்க பர்த்டே சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. 9/12/1946. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாரு? தலைவருக்கும் தற்காலிக தலைவருக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா. சோ தற்காலிக தலைவர்னா யாரு? சச்சிதானந்த சின்ஹா. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து ஒருத்தர் பரிந்துரைச்சிருப்பார்ல, ரெக்கமெண்ட் பண்ணிருப்பார்ல, சச்சிதானந்த சின்ஹாவை போடலாம் அப்படின்ட்டு. அவர் யாரு? கீழே கமெண்ட் போட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்து போலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. சோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இறந்தவர் யாரு? அவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. அதை இறந்து போயிட்டனால்தான் ராஜேந்திர பிரசாத் வந்தாரு. அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யாரு? துணைத் தலைவர்கள், இவர் தலைவர், துணைத் தலைவர் அக்சி முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. அந்த சபையில அரசியல் நிர்ணய சபையில கூட்டத்தொடர்ல எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள். சரி, ஓகே. அது அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடந்துச்சு? அமர்வுகள் 11, நாட்கள் 166. இது 11, 2 1, இது 2 6. அவ்வளவுதான். அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லையா, எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அதை முன் வச்சாங்க? 2473, 2473. ஓகேங்களா. 2473. ஓகே. இது பாருங்க, 2 3 4 7ன்னு வரும். ஓகேங்களா. 2க்கு அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 7. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர், டிராஃப்டிங் கமிட்டியோட பிரசிடென்ட் அம்பேத்கர்.
இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அந்த அரசமைப்போட தந்தை அம்பேத்கர், அவரேதான். கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டங்களில் பாகங்கள் எவ்வளவு இருந்துச்சு, பிரிவுகள் எவ்வளவு இருந்துச்சு, அட்டவணைகள் இருந்துச்சு எவ்வளவு இருந்துச்சு. அதாவது பாகங்கள்னா என்னது, பார்ட்ஸ், எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு, பிரிவுகள். அடுத்து பார்த்தோம்னா அட்டவணைகள், ஸ்கெடியூல். 22 பாகம், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். ஓகேங்களா. 22 பாகங்கள், 2 இருக்கு, 395 சட்டப்பிரிவுகள். இது டக்கு ஞாபகம்னா 1 3 3 3 3 9. ஓகேங்களா. 3 இதுல வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு 5. அடுத்து 8 அட்டவணைகள். அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா +1 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ன்றது ஞாபகம் வந்துடும் டக்குன்னு. 8 அட்டவணைகள். இது ஸ்டார்டிங்ல உருவாக்கப்பட்ட போது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. அது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 26 ஜனவரி 1950. 2 டேட் ஒரே மாதிரி இருக்கும். இதுல 2 1, இதுல 1. இது 49, அதுக்கு அடுத்த வருஷம் 50. ஓகேங்களா. குழம்புச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இதெல்லாம் குடியரசு தினம் கொண்டாடிட்டு வரோம் இல்லைங்களா. டேஸ் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இட்டாலிக்ஸ் சொல்லுவாங்க, போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அந்த இதுல இட்டாலிக்ஸ் பாணியில அவரது கைப்பட எழுதப்பட்டது. யாரால? பிரேம் பெஹாரி நரேன் ரைசரா. ஓகேங்களா. பிரேம். அடுத்து அரச முழுசா படிங்க. சப்போஸ் பிரேம் விட்டுட்டு பெஹாரி நரேன் அப்படின்னு கூட கொடுக்கலாம், இல்ல நரேன் ரைசரான்னு கூட கொடுக்கலாம். இவங்களை நம்ப முடியாது, அதனால ஃபுல்லா பேரை படிங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரேம் ஒரு பெக்கர், பெஹாரி. அவரு நரேன் கிட்ட போய் ரைஸடானா என்ன, ரைஸ் அரிசி கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேமு பெக்கரு நரேன் கிட்ட போய் ரைஸ் வேணும்னு பிச்சை எடுக்கிறாரு. ஓகே. அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பது என்னது? முகவுரை. அதோட ஃபேஸ் தான் ஒரு அறிமுகமா ஒரு முன்னாடி நமக்கு இப்ப நம்ம ஒருத்தவங்களை சந்திக்கும் போதுமே என்னது, அவங்க ஃபேஸ், முகவுரை, அவங்க தானே பார்ப்போம். அதுதான் முகவுரை. அறிமுகம் பண்ணும்போது இல்ல முன்னுரை அப்படின்றது முகவுரை. ஓகே. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 22 ஜனவரி 1947. ஓகேங்களா. சோ 22 ஜனவரி 1947. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரை எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி திருத்தப்பட்டது? ஓகேங்களா. எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா, எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. இது என்ன சொல்லுவாங்க, ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சட்டம் சேர்த்திருப்பாங்க. அடுத்து முகவுரையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்ட 3 புதிய சொற்கள். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சமனே ஒருமை, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகே. இந்திய அரசியலமைப்பின் முகவரையானது டேஸ் என்ற சொற்களுடன் தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நான், ஐ த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே. இந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், இது பாருங்க, இந்த 3 வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன. இது எல்லாமே கீபோர்ட்ஸ். ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டினை படிக்கும், அது கீபோர்ட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து படிக்கணும். இது எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. 1789 ஆண்டு நடைபெற்ற டேஸ் புரட்சியின் போது
சுதந்திர, சமத்துவம், சகோதரம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆக இருந்தன அப்படின்னு கேட்கலாம். இல்ல 1789 ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது டேஷ் 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 ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் இதுல கேட்கும்போது ABCD அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அடுத்து சமதர்மம், சமய சாதனை, ஒருமைப்பாடு, இதுல எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டா படிக்கணும், ஏனாதான் படிக்கக்கூடாது. சிட்டிசன் என்னும் சொல் டேஸ் என்னும் லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டதாகும். ஆன்சர் என்ன? சிவிஸ். ஸோ இதுவுமே கீவேர்ட் தான், லத்தீன். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லத்தீன். லத்தீன், சிவிஸ், சிட்டிசன் அப்படிதான் படிக்கணும், கீவேர்ட்ஸ் தான் படிக்கணும். அடுத்து, குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பாகத்தில் மற்றும் சட்ட பிரிவுகள் எந்த பிரிவில் இருந்து எந்த பிரிவு வரை விளக்குகிறது? அதோட பாகம் என்ன, எந்த சட்டப்பிரிவிலிருந்து எது வரைக்கும் விளக்குது? குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். பாகம் 2 மற்றும் சட்டப்பிரிவு 5-11 பாருங்க. 2 இது 11 அப்படி நான் வச்சுக்கலாமா? ஓகேங்களா? 5 to 11 இப்படி நான் வச்சுக்கோங்க. அடுத்து, குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னாலே அது 1955 தான். அடுத்து, அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை. ஓகேங்களா? சோ திறவுகோல், கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. குடியுரிமை சட்டத்தின் 1955 மூலம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? அதாவது சிட்டிசன்ஷிப் இருக்கு இல்லையா, அது எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, திருத்திருக்காங்க அப்படின்னு பண்ணோம்னா 8 முறை. 8 முறை திருத்திருக்காங்க. அடுத்து, எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது? காமன்வெல்த் குடியுரிமைனாவே 2003. ஓகேங்களா? 2003, 2க்கு அப்புறம் 3, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து, அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி டேஷ் மற்றும் சட்டப்பிரிவுகள் டேஷ்ல இருந்து டேஷ் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதோட பாகம் என்ன, அதோட பார்ட் என்ன, அதோட ஆர்டிகல், சட்டப்பிரிவு எதுல இருந்து எது வரைக்கும் கேக்குறாங்க. சோ பாகம் பாத்தீங்கன்னா 3. சிட்டிசன்ஷிப்புக்கு அடுத்ததே என்னது? அடிப்படை உரிமை தான். சிட்டிசன்ஷிப்போட அடிப்படை உரிமை என்னன்னு விளக்குது. சோ அப்ப லைனா இப்படின்னா வச்சுக்கோ, குடியுரிமை சரி சிட்டிசன் இருக்காங்க இல்லையா, குடிமகன், அவங்களோட குடிமகன்களோட அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அப்ப பாகம் 3. சட்டப்பிரிவு 11ல முடியுது, அப்ப 12ல இருந்து 35 வரைக்கும் இது வந்து இதாவது. ஓகேங்களா? சோ 35 வயசு வரைக்கும் அவங்க குடிமகனா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 வயதினிலே, அது 36 வயதுலேயும் 35 வயதுலேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 12ல இருந்து 35 வயசு அது வரைக்கும் தான் குடிக்கணும், அதுக்கு மேல பொறுப்போட்டுரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷார்ட்கட்க்கு. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்பில் டேஷ் கூறுகிறது. முகவுரை அதெல்லாம் சொல்லுது இல்லையா, இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேங்களா? 1 2 3 4 5. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மகாசாசனம். ஓகேங்களா? அதாவது அந்த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னுவாங்க. அதாவது அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அது ஓகே. அடுத்து, எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை நீக்கிட்டாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமை பட்டியல் வந்து இருந்து அதை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது எந்த ஆண்டு, எந்த சட்ட திருத்தம்? 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட பின் சொத்துரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி டேஷ் மற்றும் சட்டப்பிரிவு கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டது.
பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அதை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமை லீகல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்ஸ்க்கு மாத்திட்டாங்க. அது என்ன பகுதியில வச்சிருக்காங்க இப்போ? பகுதி 12 சட்டப்பிரிவு 300A. ஓகேங்களா? 12 300A. ஓகே. அடுத்து அடிப்படை உரிமைகள் பட்டியலில் சொத்துரிமை இருக்கும்போது எந்த சட்டப்பிரிவில் இருந்துச்சு? 31 இருந்துச்சு. ஓகேங்களா? 31 தான் மாத்திட்டாங்க. ஓகே. அடுத்து 31ங்களா? சொற்பிரிவு 31 இருந்துச்சு. அதுல இருந்து அடுத்து அடிப்படை உரிமைகளை எந்த நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யுஎஸ்ஏ. அதோட தாக்கத்துல இருந்து தான் பண்ணாங்க. யுஎஸ்ஏ அடிப்படை உரிமைனாவே யுஎஸ்ஏ. முதலில் இந்திய அரசியலமைப்புல எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சு? 7. அதுக்கப்புறம் தான் என்னவா இப்ப என்னவா இருக்கு? 6 தான் இருக்கு. 1 கம்மி பண்ணிட்டாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற எத்தனை வழிகள் பரிந்துரை செய்யப்படுகிறது? 5. சிவிஸ் நம்ம படிச்சோம், லத்தீன் சொல். அதுக்கு பொருள் என்ன? நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்திய அரசியலமைப்பின் முகவரை ஜவஹர்லால் நேருவின் எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு. சோ இந்திய அரசியலமைப்போட முகவரை பிரியம்பல். ஓகேங்களா? குறிக்கோள் தீர்மானம். குடியுரிமை டேஷ் 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 ஆகிய 3 வழியில் இழப்பார்கள். அதாவது பெறுறது பார்த்தோம்னா 5 வழி, இழக்கிறது 3 வழி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டு கரைச்சிட்டாங்க. அதனால தான் அடுத்து லட்சுமிகாந்த் புக்கு வெளிலன்னு போயிட்டாங்க போல. துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல். அவங்கள துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல். அடுத்து 1715 இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட அடிப்படை உரிமைகள் பற்றிய மகாசாசனம் எனப்படும். ஏன் பார்த்துக்கணும். 1715 முதலாம் ஜான் 1715. சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னது அம்பேத்கர். சட்டப்பிரிவு 32. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை. சோ தடுக்கிறதுனாவே தடை செய்யறது, தடையிறுத்து நீதி பேராணை. அடுத்து சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து பாதுகாக்கும் நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. தகாத முறை அப்படின்னா தகுதி இருக்கணும் அப்ப இல்லையா? அதுதான். உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஆவண கோட்பு நீதி பேராணை. சோ ஆவணங்களை கேக்குறாங்களா, அப்ப பரிசீலிக்க சொல்லி அதிகாரிகள் அனுப்புறாங்களோ, அப்ப ஆவணம்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவணத்தை கேட்கறதுனால ஆவண கேட்பு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீதி பேராணை. சரி, என்ன பண்றாங்க? நிறைவேற்றி கொள்வதற்காக இது பண்றாங்க. அப்ப கட்டளை இடுறாங்க. நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறாங்க. அப்ப கட்டளை உறுத்தும் நீதி பேராணைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பேராணைலாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து
அரசு நெறி முறைப்படுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி டேஷ் மற்றும் சட்டப்பிரிவு டேஷ்ல இருந்து டேஷ் வரை தரப்பட்டுள்ளது. டிபிஎஸ்பின்னு இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பிரின்சிபல் அப்படின்னு. ஸோ அதுதான் டிபிஎஸ்பி. அதோட பகுதி வந்து 4. சட்டப்பிரிவு அங்க 35 வயது நிலைன்னு பார்த்தோம்னா இங்க 36ல இருந்து 51. ஓகேங்களா. அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 3 பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். தொடக்க கால கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 45ல இருந்து 21A மாத்திருப்பாங்க. சோ ஆன்சர் 21A. அடுத்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? அதோட எந்த ஆண்டு, அதோட சட்ட திருத்தம் என்ன? 2002 ஆண்டுல 86வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணிருக்காங்க? சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுவதற்கு முன் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டிருந்தது? சொன்னீங்களா 45ல இருந்து 21A மாத்திட்டாங்க. சோ அரசு நெறி முறைப்படுத்தும் கோட்பாடுகள் இது வந்து எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்காங்க? ரஷ்யா. அதாவது முன்னாள் வந்து சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, இப்ப ரஷ்யா. சோ பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் USA, அடிப்படை கடமைகள் ரஷ்யா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அயர்லாந்து. 1976ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த இயர் வந்து எப்படி ஞாபகம் இருக்குங்களா? 42வது சட்ட திருத்தத்துல 1976 அதேதான். ஏன்னா அந்த ஆண்டு தான் மாற்றினாங்க. அப்படிதான் இந்திரா காந்தி ஆட்சியின் கீழே பண்ணாங்க. ஓகே, எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின்படி நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் என சில வரையறைகள் சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் இருக்குல்லையே, அது 42வது சட்ட திருத்தம் 1976. சரி, அந்த அடிப்படை கடமைகள் எந்த பகுதி மற்றும் எந்த சட்ட பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளது? அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இல்லையா? ஒரே ஒரு ஆர்டிகல். பகுதி பார்த்தோம்னா 4A, 51A அதோட ஆர்டிகல். மொத்தம் 11 இருக்கும், K வரைக்கும் வரும். ஓகேங்களா. அடிப்படை கடமைகள் பகுதி 4A மற்றும் 51A. இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? 7வது அட்டவணை. அதாவது பட்டியலா பிரிக்கிறாங்க இல்லையா, அது அந்த அதிகார பகிர்வு வந்து எந்த அட்டவணையில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 7வது அட்டவணை. ஓகே, ஆரம்பத்தில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் என்று 3 பட்டியல்களில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை. அதாவது பார்த்தோம்னா சென்ட்ரல், ஸ்டேட், கான்கரண்ட்மா. இதுல பார்த்தோம்னா இது வந்து மத்திய, மாநில, பொதுப்பட்டியல். இது ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா மத்தியில 97, மாநில 66, பொதுப்பட்டியல் 47. இப்ப வந்து எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 100 வந்துருச்சு, இதுல 61, இதுல 52. ஓகேங்களா. சோ மாற்றப்பட்டுள்ளது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல பார்த்தா தெரியும், இது வந்து 97 இருந்துச்சா, 100 வந்தாச்சு, அவங்களுக்கு செஞ்சு அடிச்சிட்டாங்க. இது 66ல இருந்து 1. சோ இங்க இருந்து இங்க 5 வந்து சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்த்தாங்கன்னா எவ்வளவு வரும்? 47 கூட 5 சேர்த்தாங்கன்னா இதுல இருந்து 5 எடுத்துதான் பொதுப்பட்டியல சேர்த்தாங்க, பிளஸ் 5 52. அவ்வளவுதான் முடிஞ்சு. இது 100. ஸ்டார்டிங்ல 97, 66, 47. இப்போ வந்து மாநிலம் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. சரி, மத்தியம் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. மாநிலம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 5 எடுத்துட்டாங்க.
5 எழுத்து என்ன பண்ணாங்க, பொதுப்பட்டியல கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல 5 மைனஸ் பண்ணா 61, இதுல பிளஸ் 5 ஆட் பண்ணா 52. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க சொன்னோம் இல்லையா? 5 வந்து மாநிலத்துல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருந்தாங்கன்ட்டு. அது எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தோம்னா அதுதான் 42வது சட்ட திருத்தம் 1976. அது ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு யாருடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்தது? டாக்டர் PV ராஜமன்னார். இது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தோன்னா இதே வந்து சென்ட்ரல்ல இருந்து, ஓகேங்களா, இந்திரா காந்தி வந்து போட்டிருப்பாங்க சென்ட்ரல்ல இருந்து விசாரிக்கிறதுக்காக. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமைன்னு பாத்தீங்கன்னா 1983 சர்க்காரியா. கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழக அரசு அப்படின்றத மத்திய அரசு அப்படின்னும், இங்க மத்திய அரசுன்றதும் மாநில அரசு தமிழ்நாடு அரசு அப்படின்னு மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்ல. தப்பா கரெக்டான்ற மாதிரி நாம என்ன பண்ணுவோம், அதை தான் நம்ம விட்டுருப்போம் இல்லையா? அதுலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், விட்டுட்டு அதை கரெக்டுன்னு போட்டிருப்போம். அதனால அதை கரெக்டா பாத்துக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது இயர் நோட் பண்ணீங்களா? இந்த இதுல மத்திய மாநில அரசு, ஓகேயா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். அது ராஜ்மன்னார்னா தமிழ்நாடு, சர்க்காரியா அப்படின்னா இவங்க மத்திய அரசு, ஓகேங்களா. மத்திய அரசானா இந்திரா காந்தி, ஓகேங்களா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல கீ பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, இயரு எதுக்காக, எதை ஆராய்ச்சி பண்ண, யாரு, சென்ட்ரலா ஸ்டேட்டா, யாரு, அதுக்கு தலைமை யாரு, அதுதான். இரண்டாவது வந்து நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி டேஷ் மற்றும் சட்டப்பிரிவு டேஷ்ல இருந்து டேஷ் வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்த மத்திய மாநில அரசோட நிதி சார்ந்த உறவுகளை பத்தி சொல்லும் இல்லையா? சோ அது என்ன பகுதி, சட்டப்பிரிவு எதிர்ந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பகுதி பார்த்தோம்னா 12. சட்டப்பிரிவு எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 268 இருந்து 293, ஓகேங்களா. 268, 93. ஓகே, மத்திய மாநில அரசு உறவுகளை விசாரிக்க பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, 1900 ஏதோ ஒரு ஆண்டு வந்து ஒருத்தரோட தலைமையில குழுவை நியமித்திருக்காங்க. அது எந்த ஆண்டு, யாரோட தலைமை? 1983. யார் தலைமையில? சர்க்காரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, அலுவலக மொழிகள், மொழிகளோட பகுதி என்ன, சட்டப்பிரிவு எதுல எது வரைக்கும் சொல்லிருங்க. ஈஸியா கேக்குறேன். பகுதி 17, சட்டப்பிரிவு 343 இருந்து 351. ஓகேங்களா. சோ அலுவலக மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னாலே பகுதி 17 மற்றும் சட்டப்பிரிவு 343 இருந்து 351 வரை. ஓகே, அடுத்து முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு. அதே அந்த குடியுரிமை சட்டம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இதுவும் ஞாபகம் இருக்கும். முதலாவது மொழிக்குழு. சோ முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டுனா அதே குடியுரிமை அந்த இது இருக்கு இல்லையா, ஆண்டு அதேதான். அடுத்த அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இது குழு நியமிக்கப்பட்டது. அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. 63 அப்புறம் 6 3 டேபிள்ல பாத்தீங்களா, அது நான் வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் என்று அறிவித்தது? ஓகே, அடுத்த கொஸ்டின். எந்த ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையின்றி தொடரலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க? 1967. ஓகேங்களா. 7 நாள் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ட்டாங்க. அடுத்து, தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 14. இப்போ தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை எவ்வளவு? 22. சோ ஸ்டார்டிங்ல 14, இப்ப 22. இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்ட ஆண்டு இது. செம்மொழிகள் அப்படின்னு ஒரு புதுசா
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப தீர்மானிச்சாங்க? 2004. செம்மொழி தகுதியை பெற்ற மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 6. அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகளை பற்றி கூறப்பட்டுள்ளன? எமர்ஜென்சி எத்தனை? 3 எமர்ஜென்சி. ஓகே. போர் மற்றும் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது டேஸ் அவசர நிலை எனப்படுகிறது. சோ வெளிநாட்டினர் போர் அப்படின்னாலே இந்த வெளியிலிருந்து தான் வருது. அப்ப வெளிப்புற அவசர நிலை. இது ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது டேஸ் அவசர நிலை எனப்படுகிறது. கிளர்ச்சினாவே எங்க நடக்கும்? உள்நாட்டுல நடக்கிறதா கிளர்ச்சின்னு. சோ அது என்னது? உள்நாட்டு அவசர நிலை. நிதி சம்பந்தமா இது வந்துச்சுன்னா என்னது? அது நிதி அவசர நிலை. சரி, ஓகே. செம்மொழி தகுதிகள் பெற்ற ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தோம். தமிழ் ஃபர்ஸ்ட், தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம். 2 பேர்த்த சண்டை போட்டே இருக்காங்க இல்லையா? சோ தமிழ் பக்கத்துல சமஸ்கிருதம் 2004. அதுக்கு அடுத்த வருஷமே 2005. தெலுங்கு பார்த்தோம்னா 2008. அடுத்து கன்னடமும் அதே இது 2008 தான். பட் தெலுங்குக்கு அப்புறம் தான் கன்னடம் வரும். ஓகேங்களா? அடுத்து மலையாளம் 2013. ஒடியா 2014. ஓகேங்களா? சோ சொல்லுங்க. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு ஃபர்ஸ்ட் 2008, அடுத்து கன்னடம் 2008, மலையாளம் 2011, அடுத்து பாத்தீங்கன்னா ஒடியா பாத்தீங்கன்னா 2014. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம்னா இன்னும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசா இல்லையா? 8 நினைக்கிறேன். ஸோ அதை இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது சேர்த்தாங்க படிச்சுக்கோங்க. எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? 2 சேர்த்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. அரசியல் அமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி ஓகே இதை நான் அப்படியே சொல்லிட்டுங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒடியா இப்ப 2024 பார்த்தோம்னா மொத்தமா 5 மொழிகள். இப்ப வந்து மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? 6 + 5 11. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், அடுத்து அசாமி, பெங்காலி. ஓகேங்களா? சோ இது எல்லாம் இப்ப வந்து ரீசெண்டா பண்ணிருக்காங்க. இதுதான் கரண்ட் இதுல. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா 2024 மொத்தம் எத்தனை? 5. இப்ப 6, 5 சேர்ந்து 11 மொழிகள் இருக்கு. 2024 பண்ணது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி. ஓகேங்களா? மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்க அடுத்து பார்க்கலாம். அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் பற்றி அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதான் ஒண்ணும் கிடையாது. இந்த அரசியலமைப்பு வந்து மாத்துறாங்க இல்லையா? சட்ட திருத்தம் செய்யறாங்க இல்லையா? அது வந்து என்ன பகுதி, சட்டப்பிரிவு என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பகுதி 20, சட்டப்பிரிவு 368. ஓகேங்களா? 368, 20, 368. சிறிய அரசியலமைப்பு என்று கூறப்படும் சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம். ஐ திங்க் 52, 53 நினைக்கிறேன். இத்தனை இது சேர்த்திருக்காங்க. அதனாலதான் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சிறிய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் 1976. அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் ஒரு தேசிய சீராய்வு ஆணையம் அமைத்தது? இதுல நோட் பண்ணது என்ன? ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து அது எப்படி நடக்குது அது குறித்து எந்த ஆண்டு? 2000. தேசியமா இதுவான்னு பார்த்தா தேசியம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே தேசியம் தான் வந்துடும். யாரோட தலைமை? MN வெங்கடாச்சலையா. 2000 MN வெங்கடாச்சலையா. அடுத்து அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய 2007 ஆண்டு யாருடைய தலைமையில் ஆணையம் அமைத்ததுன்னா MN பூஞ்சி. ஓகேங்களா? சோ அரசியல் அமைப்பு செயல்பாடு குறித்து ஆராய்வு செய்ய 2000 தேசியம் MN வெங்கடாச்சலையா. அரசின் பல்வேறு நிலைகள் அதுக்கு தொடர்பு அது ஆராய ஏப்ரல் 2007 பூஞ்சி, MN பூஞ்சி. அதிகபட்சமா அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? 3 ஆண்டுகள் வரைக்குமே என்ன பண்ணலாம்? அவசர நிலையை வந்து இது பண்ணலாம். அதிகபட்ச காலம் அதுதான்.
ஓகே, ஸோ 10th இருக்க இந்திய அரசியலமைப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எத்தனை பேர் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.